தீபச்செல்வனின் 5 வகையான நூல்கள் தடுத்து வைப்பு, மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. யாழ் திருநெல்வேலியிலும் சீமானுக்காக வைக்கப்பட்டுள்ள பதாகை. மக்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளவும், இலங்கையின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை. இசாரா சுப்பந்தியின் வங்கிக் கணக்குகள் தொடர்பில் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ரணிலுக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர்களுக்கு சிஐடியினால் ஏற்பட்ட சிக்கல், ஜிஎல் பீரிஸ் பகிரங்கம். வடக்கு மாகாண ஆளுநருடன் யாழ் கட்டளை தளபதி சந்திப்பு. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர கைது. நாவற்குழி விகாரை பிக்கு கைது விவகாரம், சுமந்திரனை குற்றம் சாட்டும் கස්සප தேரர். இலங்கையில் விசேட தேவையுடையவர்களுக்கான தாழ்த்தள பேருந்து சேவை ஆரம்பம். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் மரபணு பரிசோதனை அறிக்கை தொடர்பில் நீதிமன்றத்தில் வெளியிடப்பட்ட விடயம். முரணாக செயல்படும் தமிழ் தேசிய பேரவை, சிவிகே சிவஞானம். பல்கலைக்கழக பிரவேசத்துக்கான தகுதியை பெற்ற மாணவர்களின் வீதத்தில் வடக்கு மாகாணம் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்று இம்முறை வரலாற்று சாதனை, ஆளுநர் தெரிவிப்பு. இலங்கை சுங்க திணைக்களத்தில் தனது புத்தகங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பாக எழுத்தாளர் தீபச்செல்வன் யாழ் மனித உரிமை ஆணைக்குழுவில் இன்று தினம் செவ்வாய்க்கிழமை முறைப்பாடு செய்துள்ளார். இந்தியாவிலிருந்து தீபச்செல்வனுக்கு முகவரியிடப்பட்டு அனுப்பப்பட்ட 5 வகையான புத்தகங்களில் 360 பிரதிகள் இலங்கை சுங்க திணைக்களம் கடந்த மார்ச் 18 முதல் தடுத்து வைத்துள்ளது. இது தொடர்பில் எழுத்தாளர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்த தீபச்செல்வன் அது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். தீபச்செல்வன், என்னுடைய நூல்கள் 5 வகையான நூல்கள், மொத்த பிரதிகள் 360 பிரதிகள் இந்தியாவிலே இருந்து வருகை தந்த வேளையில், எனக்கு அனுப்பப்பட்ட வேளையில் சுங்கப்பிரிவால் தடுத்து வைக்கப்பட்டது. நாட்டின் ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறதாக சந்தேகிக்கின்ற அடிப்படையில் புத்தகங்கள் தடுத்து வைக்கப்படுவதாக சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் கலாச்சார அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சினுடைய அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் புத்தகங்கள் விடுவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. இதனால் உடனடியாக கலாச்சார அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அதுக்கு பிறகு அவர் இந்த விஷயத்தில் தலையிடுவதாக சொல்லி பின்னர் அவர் ஒரு கலந்துரையாடலுக்கு அழைத்திருந்தார். அப்போ நான் அந்த கலந்துரையாடலுக்கு சென்றது இந்த புத்தகங்களினுடைய விடுவிப்பு தொடர்பில் ஒரு தீர்மானம் கிடைக்கும் என்று சென்றிருந்தேன். ஆனால் அந்த புத்தக பிரச்சனைகள், அதே போல் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நிகழ்வுகள் காரணமாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தொடர்பாக ஒரு ஆராயப்படுகின்ற ஒரு கலந்துரையாடலாக மாத்திரம் அந்த நிகழ்வு இருந்தது. அதுக்கு பிறகு அரசாங்கம் என்ன செய்ததுன்னு சொன்னால், சில சிங்கள மூத்த எழுத்தாளர்களை வைத்து இந்த புத்தக தடுப்பை நியாயப்படுத்துகின்ற வேலைகளில் ஈடுபட்டது. அதற்கான காரணம் நிறைய இளைய சிங்கள இளைஞர்கள், அதே போல் சிங்கள ஊடகவியலாளர்கள் எல்லாம், எழுத்தாளர்கள் எல்லாம் இந்த விடயத்துக்காக குரல் கொடுத்திருந்தார்கள். அப்போ அந்த குரல்களை சமாளிப்பதற்காக அரசு இத்தகைய ஒரு முயற்சியை செய்திருந்தது. இந்த நிலையில் கடந்த காலத்தில் எழுத்துரிமை, ஊடக உரிமை, ஊடகவியலாளர்கள் கொல்லப்படுகின்ற நேரம், அடக்கப்படுகின்ற நேரம் அவர்களுக்காக குரல் கொடுத்த ஒரு அரசாங்கம், இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு அதே விஷயத்தை கையில் எடுத்திருப்பது என்பது ஒரு மிக மோசமான ஒரு செயற்பாடு. இப்போ என்னுடைய இந்த நூல்களை பொறுத்த வரைக்கும் இவை போரால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கதைகள், எங்களினுடைய வலிகள். குறிப்பாக இந்த வலிகளை பெரும்பான்மை சிங்கள சகோதரர்களோடும் உலக சமூகத்தோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கிலையும், இவைகள் எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு யுத்தம் பெறாமல் ஒரு சுதந்திரமும் அமைதியும் விடுதலையும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் அதை வலியுறுத்தி தான் இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டது. அதனால தான் என்னுடைய ஒரு புத்தகம் சிங்களத்திலே மொழிபெயர்க்கப்பட்ட போது அதுக்கு மிகுந்த வரவேற்பினை சிங்கள உறவுகள் வழங்கியிருக்கிறார்கள். இப்போ இதில் பேசக்கூடிய ஒரு மூத்த சிங்கள எழுத்தாளர் சொல்கிறார், கவிஞர் சொல்கிறார், இந்த புத்தகங்கள் தமிழில் இருக்குது, இதை தான் படிக்கவில்லை, ஆனால் இவர் நல்லிணக்கத்துக்கு எதிராக இந்த புத்தகங்களை எழுதியுள்ளார் என்று சந்தேகிக்கிறோம். அப்போ ஒரு தமிழ் எழுத்தாளர் எழுதினால், ஒரு புத்தகம் தமிழ் மொழியில் இருந்தால் அது நாட்டின் நல்லிணக்கத்துக்கு எதிரானது, ஒற்றுமையை பாதிக்கும் என்று சொல்லி பார்க்குற அந்த பார்வை தான் இனவாதமானது.
பாரபட்சமானது. இதுதான் இலங்கையில் காலம் காலமாக நிலவி வரக்கூடிய ஒரு அடக்குமுறையும் பாரபட்சமாக இருக்குது. அது இந்த அரசிலையும் தொடருது என்பதைத்தான் இந்த புத்தக தடுப்பு வெளிப்படுத்துகின்றது. இந்த நிலையில் இன்றைக்கு நான் இந்த விடயம் தொடர்பில் இது வந்து என்னுடைய மனித உரிமை மீறல். அந்த வகையில் நான் யாழ்ப்பாணத்திலே உள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் வந்து இந்த விடயம் தொடர்பாக ஒரு முறைப்பாட்டினை நான் இன்று செலுத்தியிருக்கிறேன். யாழ்ப்பாணத்தில் சீமானுக்கு மற்றொரு இடத்தில் பதாகை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எதிர்வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட்டுள்ள நிலையில் பாரியளவிலான பதாதை ஒன்று நேற்றைய தினம் திங்கட்கிழமை நல்லூர் ஆலய முன் வீதியில் காட்சிப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் திருநெல்வேலி சந்தியில் இன்றைய தினம் மற்றொரு பதாதை வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிகிச்சை அளித்த 7 சிறப்பு மருத்துவர்கள் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அழைக்கப்பட்டிருந்ததாக முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டில் சிகிச்சை பெற்ற தயாராகி கொண்டிருந்த போதிலும் அவருக்கு முன்னர் சிகிச்சை அளித்த சிறப்பு மருத்துவர்கள் குற்றப்புலனாய்வுத்துறையினரால் அழைக்கப்பட்டனர். இதன் காரணமாகவே விக்ரமசிங்கே நாட்டில் சிகிச்சை பெறுவதற்கு பதிலாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற தீர்மானித்தார் என முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்தார். இந்த நாட்டில் தலைசிறந்த சிறப்பு மருத்துவர்கள் உள்ளனர். உயர்தர வசதிகளுடன் கூடிய மருத்துவமனைகள் உள்ளது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிகிச்சை அளித்த 7 சிறப்பு மருத்துவர்கள் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அழைக்கப்பட்டனர். இது அவர்களுக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இத்தகைய சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தால் அது மருத்துவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். அது மருத்துவர்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தும். அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களை இவ்வாறு குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அழைப்பது ஒரு பெரிய பிரச்சனையாகும். இத்தகைய சூழ்நிலையில் நாட்டின் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் எதிர்காலத்தில் இந்த நாட்டில் மருத்துவ சிகிச்சை பெறுவதில் சிக்கலை எதிர்கொள்ள நேரிடலாம். இது ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையாகும். இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரித்தானிய பயணம் குறித்து விசாரிக்க ஒரு சிறப்பு போலீஸ் குழு கிரேட் பிரித்தானியாவுக்கு சென்றது. ரணில் விக்ரமசிங்கவின் கிரேட் பிரித்தானிய உத்தியோகபூர்வ விஜயம் குறித்து விசாரிக்க ஒரு போலீஸ் குழு பிரித்தானியாவுக்கு சென்றபோது போலீஸ் குழுவால் செய்யப்பட்ட மொத்த செலவீனம் குறித்த தகவல் சுதந்திர சட்டத்தின் கீழ் நாங்கள் கூறியுள்ளோம். அந்த போலீஸ் குழுவுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டது என்பதை அறிய இந்த நாட்டு மக்களுக்கு தகவல் சுதந்திர சட்டத்தின் கீழ் உரிமை உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண பாதுகாப்பு படைகளின் புதிய கட்டளை தளபதியாக அண்மையில் பதவியேற்ற மேஜர் ஜெனரல் KJN-MBK நவரத்ன வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனை உத்தியோகபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நேற்று காலை இடம்பெற்றது. யாழ் மாவட்ட பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் ஆளுநருடன் அவர் மேற்கொண்ட முதலாவது சம்பிரதாயபூர்வ சந்திப்பு இதுவாகும். இந்த சந்திப்பின் போது இருவருக்கும் இடையில் சுமூகமான மற்றும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது. புதிய பதவியை பொறுப்பேற்றுள்ள மேஜர் ஜெனரல் நவரத்னவுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதோடு இந்த சந்திப்பின் நினைவாக ஆளுநருக்கு பாதுகாப்பு படைகளின் கட்டளை தளபதியால் நினைவு சின்னம் ஒன்று வழங்கி வைக்கப்பட்டது. யாழ்ப்பாணத்தின் தற்போதைய பாதுகாப்பு நிலவரங்கள் மற்றும் சிவில் நிர்வாகத்துடனான ஒருங்கிணைப்பு குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரி மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர உரிமமில்லாத துப்பாக்கியுடன் காவல்துறை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். தனது குடும்பத்தினருடன் நுவரேலியாவுக்கு வந்திருந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சர் வூட்லர் தெரிவித்துள்ளார். அவிசாவளை பகுதியிலிருந்து நுவரேலியாவுக்கு வருகை தந்திருந்த ஒரு குழுவினருடன் ஏற்பட்டதாக கூறப்படும் வாக்குவாதம் முற்றியதை அடுத்து அந்த குழுவினரை நோக்கி கைத்துப்பாக்கியை நீட்டி அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கைத்துப்பாக்கி பாதுகாப்பு அமைச்சு வழங்கிய உரிமம் 2025ஆம் ஆண்டில் காலாவதியாகியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் சந்தேக நபர் நுவரேலியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று நுவரேலியா போலீசார் தெரிவித்துள்ளனர். உலகளாவிய ரீதியில் நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தை முறைப்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீடு முறைமை கால வரையறையின்றி தொடரும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலைமையை அடுத்து எரிபொருள் சிக்கன நடவடிக்கையாக அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது. உலக எரிபொருள் போக்குவரத்தில் 20% பங்களிப்பை வழங்கும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலையினால் உலகளாவிய விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டு விலை மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதுகுறித்து இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா கருத்து தெரிவிக்கையில், உலகளாவிய எரிபொருள் நெருக்கடி இன்னும் முடிவுக்கு வரவில்லை. எனவே தற்போதைய QR குறியீடு முறையின் கீழேயே சில்லறை எரிபொருள் விநியோகம் தொடரும். எவ்வாறாயினும் தேவைக்கேற்ப இந்த முறையில் மாற்றங்கள் செய்யப்படும். மேலும் எதிர்காலத்தில் கொடுப்பனவு முறைகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்குதல், வாகனங்களின் வகைகளுக்கேற்ப வழங்கப்படும் எரிபொருள் அளவை அவ்வப்போது திருத்தம் செய்தல்,
சமூகத்தின் பல்வேறு பிரிவினருக்கு எரிபொருள் மானியங்களை வழங்குவது குறித்து பரிசீலித்தல் போன்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும். உலகளாவிய விநியோக தடைகள் இருந்த போதிலும் உள்நாட்டு சந்தையில் தட்டுப்பாடின்றி எரிபொருளை வழங்க அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. சாத்தியமான நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் பொருட்டு இந்திய, சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளிலும் இருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ளவும் மேலதிக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நாவற்குழி விகாரை பிக்கு கைது செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரனின் செயலாளர் ஆகியோர் முன்னின்று செயற்பட்டுள்ளதாக பலாங்குடை கஸ்தப்ப தேரர் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில், கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி நாவற்குழி விகாரையில் பிக்கு ஒருவருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கை திட்டமிட்ட ஒரு சதியாகும். ஒரு மத தளத்துக்குரிய ஆடை ஒழுக்கத்தை மீறி பிரவேசிக்க முயன்ற யுவதிக்கு அறிவுறுத்தியதாகவே குறித்த பிக்கு மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இந்த சம்பவத்தின் பின்னணியில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் செயலாளராக கடமையாற்றும் சயந்தன் ஆகியோர் முன்னின்று செயற்பட்டுள்ளனர். எவ்வித தவறும் செய்யாத பிக்குவை விகாரையிலிருந்து வெளியேற வேண்டுமென நிபந்தனையுடன் பிணை வழங்கப்பட்டுள்ளது. இது வடக்கிலிருந்து பிக்குகளை தந்திரோபாயமாக வெளியேற்றும் ஒரு முயற்சியாகும். பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதாக கூறும் அனுரகுமாரவும் அரசாங்கமும் இந்த விடயத்தில் மௌனம் காப்பது ஏன்? ஒரு மதத்தின் எழுச்சியும் விழிப்புணர்வும் அந்த மதம் சார்ந்த மக்கள் குறைவாக வாழும் பகுதிகளிலேயே ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த வகையில் பௌத்த எழுச்சி தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலே அவசியமானது. ஆனால் திட்டமிட்ட அடிப்படையில் அங்கிருக்கும் பிக்குகளை வெளியேற்றிவிட்டு அப்பிரதேசங்களை தனித்துவமான வலயங்களாக மாற்றும் சூழல்கள் நடக்கிறது, சூழ்ச்சிகள் இடம்பெறுகிறது. பிக்குகளை வடக்கிலிருந்து வெளியேற்றி அங்கு தமிழர்களின் தாயக கோட்பாட்டை உறுதிப்படுத்த இந்த அரசாங்கம் முற்படுகிறதா என சந்தேகம் எழுகிறது. நாவற்குழி விகாரையில் அநியாயமாக பாதிக்கப்பட்ட பிக்கு மீண்டும் அந்த விகாரையிலேயே தங்கி தனது மதப்பணிகளை தொடர்வதற்கான சட்டபூர்வமான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். இதற்காக புத்த சாசன அமைச்சருக்கு 2 வார கால அவகாசத்தை வழங்குகிறோம். இந்த காலப்பகுதிக்குள் குறித்த பிக்குவுக்கு நீதி வழங்கப்பட்டு அவர் மீண்டும் நாவற்குழி விகாரைக்கு செல்வதற்கான அனுமதி வழங்கப்படாவிட்டால் மகாசங்கத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து பௌத்த சாசன அமைச்சுக்கு முன்னால் பாரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் என தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விசேட தேவைகள் உடையவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலான புதிய தாழ்தலை பேருந்து சேவை மாகும்புர பன்முக போக்குவரத்து மையத்துக்கு உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சேவை இன்று போக்குவரத்து தூய்மையான இலங்கை தேசிய திட்டத்தின் கீழ் நெடுஞ்சாலை மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய அவர், சக்கர நாற்காலி பயன்படுத்துவோர், பார்வையற்ற பயணிகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் எளிதாக பேருந்தில் ஏறுவதற்கு ஏதுவாக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட இந்த 10 தாழ்தள சிறப்பு பேருந்துகள் இன்று போக்குவரத்து சேவையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இதன்படி தாழ்தள பேருந்துகள் ஒவ்வொன்றுக்கும் 30 பயணிகள் இருக்கைகளும் சக்கர நாற்காலியில் ஏறும் பயணிகளுக்காக தனி இருக்கைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் மகரகம அபேக்சா வைத்தியசாலை உள்ளிட்ட முக்கிய சுகாதார மையங்களில் உள்ளடக்கி மாகும்புரியிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் மாகும்புரியிலிருந்து கடவத்தைக்கும் செல்லும் வழித்தடங்களில் ஒரு முன்னோட்ட திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறித்த பேருந்துகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதுடன் மற்ற பயணிகளுக்கும் வசதியான மற்றும் நம்பகமான போக்குவரத்து சேவையை வழங்க உள்ளது. மேலும் இவ்வாண்டு இறுதிக்குள் இவ்வகையான 122 பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. எதிர்கால கண்டி, மட்டக்களப்பு, மாத்தறை மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளிலும் இந்த சேவையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் மரபணு பரிசோதனையை மேற்கொள்வது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சட்ட வைத்திய அதிகாரிக்கு நீதவான் பணித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பான வழக்கு இன்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் எஸ். லெனின்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது ஜனாதிபதி சட்டத்திரணி எம்.ஏ. சுமந்திரனின் வழிநடத்தலில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்திரணி பெனிஸ்லஸ் துசான் மரபணு பரிசோதனை தொடர்பாக நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். அத்துடன் செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பான இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் அறிக்கையின் 7வது பரிந்துரையில் மரபணு பரிசோதனை வெளிநாட்டில் செய்யப்பட வேண்டும் என்ற விடயம் வலியுறுத்தப்பட்டதையும் இலங்கை நீதியமைச்சர் கடந்த வருடம் பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த போது மரபணு பரிசோதனைக்கு உள்ளூரில் நிபுணர்கள் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டதையும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் மரபணு பரிசோதனை தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் செய்ய முடியுமா, அவ்வாறு நிபுணர்கள் உள்ளனரா மற்றும் அது தொடர்பான விவரங்கள் வெளிநாட்டில் செய்வது என்றால் எந்த பல்கலைக்கழகங்களில் செய்ய முடியும் என்ற விடயத்தையும் எதிர்வரும் 27ஆம் தேதி அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு பணித்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நடைபெறும் வழக்கு விசாரணையில் மரபணு பரிசோதனை தொடர்பான ஆய்வுகளை
வெளிநாட்டில் உள்ள அனுபவம் மற்றும் நற்பெயர் கொண்ட பல்கலைக்கழகங்களில் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரனால் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் புதிதாக கொள்வனவு செய்யப்பட்ட இயந்திரம் மூலம் மரபணு பரிசோதனை செய்ய முடியும் என தெரிவித்திருந்ததுடன் அதனை மறுத்துரைத்த ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் புதிய இயந்திரத்தில் செய்யும் முதலாவது பரிசோதனையாக செம்மணி இருக்க முடியாது என வலியுறுத்தியதுடன் அதன் பின்னர் அது தொடர்பில் எழுத்து மூலமான சமர்ப்பணத்தையும் மேற்கொண்டார். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவைக்கு ஓம் என இணங்கிவிட்டு தமிழ் தேசிய பேரவை வேறொரு முயற்சி தொடங்கியதை என்னவென்று கூறுவது என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த மாதம் அவர்களுடைய முதலாவது கடிதம் எனக்கும் கிடைத்தது, சுமந்திரனும் கிடைத்தது, ஏனையவர்களுக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. அந்த கூட்டம் நடைபெற்றது. அப்பொழுது நான் ஏற்கனவே நாட்டில் இருக்கிறபடியால் எங்கள் சார்பில் சுதந்திரன் அவர்கள் கலந்து நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பை மிக தெளிவாக அப்படியான ஒரு அவர்களே சில எங்களுக்கு உடன்பாடு இல்லாதவர்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய முயற்சியை நாங்கள் தெளிவாக வரவேற்று அதில் பங்கு பெற்றிருக்கிறோம். சில நிபந்தனைகள், குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு நாங்கள் இணக்கம் கண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட அப்போ அது தொடர்ந்து 2வது கூட்டம் நடைபெற்ற பொழுது இப்பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ தமிழ் தேசிய பேரவை நினைக்கிறேன், தமிழ் தேசிய பேரவை நினைக்கிறேன், அவர்கள் புறம்பாக ஒரு ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்களோட ஒரு 25-30-40 பேர் இதுக்கு பொருந்தும் ராதாகிருஷ்ணன் கருத்து. அப்போ அதுக்கு வலுவாக பொருந்தும் வேண்டாம், 27-30 பேர் போட்டு இவையெல்லாம் ஆக்கள் தெரியலை எனக்கு. அவர்கள் ஒரு ஜாப்பை வரைய போயினவென்றால் ஏற்கனவே சட்டத்தரணிகள் பரவாயில்லை, பேருந்து திருவோணமலையில் அது ஒரு பிரகடனம், பேருந்து பிஷப் அவியல் ஒன்று முன்வைக்கிறது. இப்போ எல்லாரும் பரவலாக கொண்டு போகிற சரி செய்கிறேன்னா இப்போ ஓமண்ட அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிய தமிழ் தேசிய பேரவை புதிதாக துவங்கினது எந்த வகையில் நியாயமன்ற எனக்கு விளக்கையில் பேருந்து அவை தாங்கள் ஒரு அரசமைப்பு நிர்ணய பொதுச்சபை நினைக்கிற அந்த பேர் ஏன் அது தேவை? நாங்கள் ஏற்கனவே உடன்பட்டிருந்தானே இன்றைக்கு சரியோ புளியோ ஒரு அரசியல் அமைப்பு உருவாக்கத்தில் சட்ட நுணுக்க அறிவாற்றல் தேவை. அப்போ ஒரு சட்டம் தெரிந்த தமிழில் சட்டத்தரணிகள் அமைப்பதை கையாளுறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நாங்கள் முழுமையாக இருக்கணும். அப்படி ஒன்று இவர்களும் சேர்ந்து பேசி போட்டு பேர்ந்து இன்னும் ஒரு அமைப்பை உருவாக்கி பரலாக சமாந்தரமாக ஒரு எந்த வகையிலேயும் நியாயம் இல்லை. இது ஏற்கனவே இப்படிய முயற்சிகள் குழம்பி போகிற ஒரு நிகழ்வாகவே நான் பார்க்குறேன். மிக வருத்தத்தோடு இதை கூற விரும்புகின்றேன். இந்த விடயத்தில் இதை சுட்டிக்காட்டி சட்டத்தரணிகள் அமைப்புக்கு நாங்கள் கடிதம், உங்களின் நிலைப்பாடு என்ன? அவர்கள் இல்லை, அவர்கள் அப்படியே இருக்கட்டும், நாங்கள் தொடருவோம். அவரோட எங்களுக்கு சட்டத்தரணிகள் அமைப்போடு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் ஒரு முடிவை அவர்கள் தான் எடுக்க போகிறோம். இப்போ அவர்களோடு நாங்கள் செயல்படுகிற என்று நாங்கள் குடந்து அவரோடு இணக்கி போய் பங்கு பெற்றுகிற நிலையில் இப்படி ஒரு குழப்பமான இன்னொரு பொதுச்சபை உருவாகிற நிலையில் அதை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தும்படி இப்பொழுது நாங்கள் அவர்களிடமே கேட்டுக்கிறோம். அவர்களுடைய தெளிவுபடுத்தலின் அடிப்படையில் எங்களுடைய முடிவு இருக்கும். கூடுமானவரை நாங்கள் அவர்களோடு இணங்கி போவதற்கான நிலையில் தான் இருக்கிறோம். இதுவரையில் நான் கலந்த வசதியினம் காரணமாக அதில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இனிமேல் நடக்கின்ற அந்த கூட்டங்களில் நானும் கலந்து கொள்வேன். சுதந்திரன் அவர்களும் கட்சி தலைவர் செயலாளர் என்ற வகையில் நாங்கள் கலந்து கொள்வோம். இதுவரையில் எங்களுக்கு கடிதத்தை நாங்கள் அனுப்பிய கடிதம் நாங்கள் 2 பேரும் கையெழுத்து வச்சு சட்டத்தரணிகள் அமையத்துக்கு எழுதின கடிதத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கல. நாங்கள் பதிலை எதிர்பார்க்குறோம். பதிலின் அடிப்படையில் நாங்கள் முடிவெடுப்போம். அப்படி எடுக்கிற பொழுது எங்களுடைய பாராளுமன்ற அரசியல் குழு மற்றும் பாராளுமன்ற குழுவுடைய ஒரு முறையிலே கலந்து பேசி போட்டு முடிவெடுப்போம். பல்கலைக்கழக பிரவேசத்துக்கான தகுதியை பெற்ற மாணவர்களின் வீதத்தில் வடக்கு மாகாணம் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்று இம்முறை வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இதற்காக உழைத்த அனைவரையும் பாராட்டுவதோடு இந்த இடத்தை எமது மாகாணம் தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார்.
கிளிநொச்சி புளியம்பொக்கனை நாகதம்புரான் ஆலயத்தின் ஏற்பாட்டில் 2025ஆம் ஆண்டு காப்புதவி இதர பரீட்சையில் சாதனை படைத்த மாணவர்களை கௌரவிக்கும் விசேட நிகழ்வு ஆலய முன்றலில் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சாதனை மாணவர்களை கௌரவித்து உரையாற்றுகையில் ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.